ஸ்டாம்பீடு பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லாதனால தான் இப்படி நடந்ததே தவிர இது அவர்னால வந்து எதுவுமே பெருசா ஆகல. டிவிக்கோட அடுத்த மூவ் என்னென்ன மாதிரி பிளான் வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சா டிவிகேவோட அடுத்த மூவ் ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ், மெகா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஒரு நல்ல அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 2026 அவங்க தான் சிஎம். எல்லாமே கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா ஒரு முன்ன பின்ன ஆகும். இப்ப எல்லாரும் நீங்க பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸும் எடுத்து பாருங்களேன். நீங்க சொல்ற கரெக்ட். முன்ன பின்ன ஆகிறதுக்கு தனியா சார்ட்டர்ட் ஃபிளைட் போட்டுருக்காங்க. எந்த டைம்ல போகணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்றாங்க. என்ன இது பண்ணாலும் அதையும் மீறி இந்த மாதிரி போயிருக்கேன்னு எனக்கு இல்ல, நீங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எடுத்து பாருங்க. எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் அந்த மீட்டிங் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகும். சோ அவர் வந்து இப்படி லேட்டா வந்தாரு, இது பண்ணாருன்றதெல்லாம் அவர் எல்லாருமே நீங்க இல்ல, இது ஈவன் இது பொலிட்டிக்கல் ஜெனரல் எரர் தான். எல்லாருமே செய்யறத விஜய் செய்யணும். எல்லாரும் செய்யறத விஜய் செய்யணும். அப்ப ஒரு ப்ரோ, இப்ப இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மேட்டர் ப்ரோ. நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா பார்ட்டியும் நீங்க வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்களேன். இந்த மாதிரி ஒரு 2000 எரர்ஸ் வரும். ஆனா இந்த எரர்ஸ் எதுவுமே வந்து இந்த சமீப காலத்துல எதுவுமே தெரியல. விஜய் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், கையா செஞ்சா குத்தம், இதே தான் பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர எவ்வளோ எரர்ஸ் இருக்கு அதை யாருமே பேச மாட்டீங்கன்றதான எங்களோட வருத்தமே. சரியா சொன்னீங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த 41 மரணம் நடக்குதுன்னா யாருமே பேச போடுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவும் பேசக்கூடாது. மதுரை மாநாடுக்கு வந்து அருமையா செஞ்சுருக்காங்க. எல்லாமே அந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கல. அதே மாதிரி விக்ரவாண்டியில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அசம்பாவிதம் அப்படிங்கும்போது நடந்தோம். ஆனா உலகத்துல இல்ல வரலாறு காரணாத அளவுக்கு இறந்தது வந்து இந்த விஷயத்துல அரசு பொலிட்டிக்கல். மற்றபடி மத கலவரம், ஜாதி கலவரம், ட்ரெயின் எரிப்பு இதுல எல்லாம் நடந்தது. அதனாலதான் இது பேசப்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து மீட்டிங் நடத்தும் போதே அந்த காலகட்டத்திலே இது மாதிரி எல்லாம் சிலது நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இது நிறைய இடத்துல வந்து நடந்திருக்கும். இப்ப யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு, அங்கேயும் வந்து நடந்திருக்கும். என்னன்னா எதுவுமே வந்து அன்னைக்கு அந்த காலகட்டங்கள்ல எதுவுமே வந்து மென்ஷன் ஆகல. இது வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தான் ப்ரோ, ஆக்சிடென்ட் தான். நீங்க கொஞ்சம் மிஸ் ஆனா கூட, நீங்க இதை விட்டுருங்க, இது ஸ்டாம்பேடு தானே, கொஞ்சம் மிஸ் ஆனா கூட சென்னை, நான் தான் ஒரு தேட்டர் நான் சொல்ல விரும்பல, அந்த தேட்டரோட பேரை சொல்ல விரும்பல, ஒரு மாஸ் நடிகரோட டீசரு, அந்த டீசர் செலிப்ரேஷனுக்கு 700 சீட்னா உள்ள இருக்கிறவங்க மட்டும் 1800 பேர். நான் உள்ளுக்குள்ள போவே இல்லை. ஏன்னா ஏதாவது அப்ப ஸ்டாம்பீடு பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதுதான் அவசியமே தவிர இனி வரும் காலங்கள்ல போட்டு விஜய் 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 மட்டுமே இது பண்ணா இது நியாயமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டாம்பீடு பத்தின விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லாதனால தான் இப்படி நடந்ததே தவிர இது அவர்னால வந்து எதுவுமே பெருசா ஆகல. டிவிக்கோட அடுத்த மூவ் என்னென்ன மாதிரி பிளான் வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சா டிவிகேவோட அடுத்த மூவ் ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ், மெகா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஒரு நல்ல அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 2026 அவங்க தான் சிஎம். இது இது வந்து இன்னும் எழுதப்படல. கண்டிப்பா அவர் தான் சிஎம்மா வருவார். எடப்பாடி பழனிசாமி மீட்டிங்ல வந்து டிவிகே கொடி காட்டாங்க. இல்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏடிஎம்கே காரங்களே வந்து கொடியை காமிச்சாங்க. ஏன்னா அவர் போட்டு ஆமா அந்த காலர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. அவ வேணும்னே எடப்பாடி பழனிசாமி விஜய் நம்ம கிட்ட வரணுங்கிறதுக்காக அப்படி பண்ணாரா இல்ல விஜயோட ஆதரவு? விஜய் அவர் வந்து என்ன சொல்ல போனா டிஎம்கேலே பாருங்க, இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கூட்டத்துல. ஏன்னா விஜய் அவர்களோட தேவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவை. இப்ப வேற ஆப்ஷனே இல்லை. ஏடிஎம்கே வந்து விஜய் சார் வந்தா மட்டும்தான் பெரிய லெவல்ல வின் பண்ணுவாங்க. ஆனா ஏடிஎம்கே பிஜேபி கூட இருக்கிற வரைக்கும் விஜய் சார் போக மாட்டாரு. நான் சொல்லலாம், பிஜேபி பின்னாடி இருந்து இயக்குறாங்க விஜய, சிபிஐ வந்து இது பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, நீங்க எல்லாமே சொல்லலாம். எந்த காலத்துல இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, விஜய் சார் பிஜேபி கிட்ட போக மாட்டார். நீங்க வேணா பாருங்க. ஏன்னா விஜய் சார் வந்து அங்க போனார்னா மகாராஷ்டிரா எல்லா ஸ்டேட்லயும் தெரியும் பிஜேபி கூட போனவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு. இன்னைக்கு போயிட்டா 2046 டிவிகேவும் ஏடிஎம்கேவும் ஒரு 5 சீட்டு கொடுங்க, ஒரு 8 சீட்டு கொடுங்க. அப்ப நீங்க பிஜேபி பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா 115 120 தொகுதி சாலிடா வின் பண்ணும். அந்த லெவல்ல இருக்கும் பிஜேபி. அதனால யாருமே இயக்கல விஜய் சாரை, பிஜேபி இயக்கல. விஜய் சாரை இயக்குறது அவர் மட்டும்தான். பின்னாடி கொஞ்சம் சில பேர் ஐஆர்எஸ், ஒரு சில அதிகாரிகள், ஆதவ் அர்ஜுனா, இந்த மாதிரி ஆட்கள். பிரசாந்த் கிஷோர் பீகார்ல முடிச்சுட்டு வந்த உடனே இங்கதான் வருவார். இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் தான் இயக்க போறாரு, பிஜேபி இயக்கல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ இவரோட அலைன்ஸ் எல்லாருக்குமே தேவை. தேமுதிக கூட தேமுதிக கூட வருவாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் வருவாங்க. வந்தாங்கன்னா ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க, 2026 அவர் தான் சிஎம் ஆவார். டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இது பண்ணாரு. போன தடவை அந்த பிரச்சனை நடந்துச்சு. பிரசாந்த் கிஷோர் இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு திமுக ஜெயிச்சிருக்க முடியாது எல்லாரும் சொன்னாங்க. நீங்க விஜய் வந்து பிஆர் கூப்பிடுறீங்க ப்ரோ? ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நீங்க கூப்பிடுறீங்கன்னா அந்த ஒரு எத்திக்ஸோட போய் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ போயிட்டு எங்க ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, அங்க ஒரு ஒர்க் பண்ணுவாங்க.
பிரசாந்த் கிஷோர் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா டிவிகேக்கும் அவர் எப்பவுமே வந்து ஒரு லாயலா தான் இருப்பாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் எல்லாரும் ஜெயிக்க வச்சவரு, இன்னைக்கு அவருக்கே ஒரு சேஞ்ச் தேவை. பீகார்லயே பார்த்தோம்னா அவர் ஒரு மிகப்பெரிய மூன்றாம் சக்தியா இருக்கிறாரு. அவரே சொல்றாரு பீகார்ல வந்து விஜய் வந்து கேம்பெயினுக்கு எல்லாம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. மேபி இந்த பிரச்சனை எல்லாம் விஜய் சாரே போயிருப்பாரு. ஏன்னா பீகார்லயே அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அவருக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோர் அவருக்கு என்ன டியூட்டி கொடுத்தாங்களோ அதை கண்டிப்பா கரெக்டா பண்ணுவாரு. அது நீங்க வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பிரசாந்த் கிஷோர் யாருக்காண்டி கூப்பிட்டுருப்பாரு பீகார்ல? அவருக்காக தான் கூப்பிட்டுருப்பாரு. இல்ல அவர் தனி கட்சி. அவரு பிரசாந்த் கிஷோர் தனி கட்சி, ஜன்சுராஜ்ங்கிறது தனி பார்ட்டி. அவரு வந்து விஜய் சார் மாதிரி ஒரு மூன்றாம் மணியா அங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் தான், ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம், அதுக்காக தான் வராரு. சோ வந்து இப்ப ஆதவர்ஜுனா வந்துட்டாரா? ஆதவர்ஜுனா ஒரு பெரிய டீலிங் ஒண்ணு போயிட்டு இருக்கு. காங்கிரஸை எப்படியாவது டிவிகேவோட அலைன்ஸ்ல வந்து சேர்த்துடணும். ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து விஜய் சார் தேவை. ஏன்னா கேரளால விஜய் சாருக்கு ஃபுல்லா ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. காங்கிரஸ்க்கு வந்து என்ன தேவைன்னா ஒரு இடதுசாரி கட்சி, விஜய் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா. பிஜேபி பவன் கல்யாணம் வச்சு பண்ணிட்டாங்களே ஒரு சம்பவம், காங்கிரஸ் விஜய் சாரை வச்சு பண்றதுக்காக ஒரு அலைன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, காங்கிரஸ்க்கு ஒரு 80 தொகுதி, மீதி வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஷேர் பண்ணி ராகுல் காந்தி அவர்களையும் விஜய் அவர்களையும் வருகை இங்க பிரச்சாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு டிஎம்கே கூட அலைன்ஸ் இருந்து. ஸோ இப்போ ஒரு மாற்று ஒரு அலைன்ஸ் அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு தேவைப்படுது. விஜய் சார் இருந்தாருன்னா காங்கிரஸ்க்கும் ஒரு பலமா இருக்கும். டிஎம்கே இருந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்து போர் அடிச்சது சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு எம்பியை கொடுத்தது வந்து டிஎம்கே. இப்போ 40 எம்பியை வந்து கொடுத்தது டிஎம்கே தான். ஆனா அதே காங்கிரஸ்க்கு அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல 2029 பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல 40 கொடுக்க போறது யாருன்ற கேள்வி இருக்கும்ல காங்கிரஸ்க்கு. இல்ல அது கிடைச்சிச்சுல, எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிச்சு. இப்ப நான் வந்து சீட்டிங்கோ ஃப்ராடோ ஒரு ஆஃபரோ வைக்கும் போதுதான் வந்து இவன் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஆல்ரெடி கழுத்து முட்டை என்ன கொடுக்கணும் கொடுத்தாச்சு, அது வந்து சப்போர்ட் இருந்துச்சு. இதை எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? இனி கிடைக்குமான்ற காங்கிரஸ் கேள்வி இருக்குல்ல. மூணாவதா இப்பயும் கூட்டணியே தான் இருக்கு, இனிமே கிடைக்குமா? கிடைக்கதானே வேணும். சப்போஸ் கிடைக்கலாம், இப்போ டிஎம்கே வந்து அடுத்து சப்போஸ் வின் பண்ணல, அடுத்து வர எலெக்ஷன்ல கொஞ்சம் டிக்ளைன் ஆச்சுன்னா யார் இங்க ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸா இருக்காரு? அவருடைய ஓட் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணல. அப்ப அவங்களுக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்கு விஜய் சார் மேல. இப்ப நம்ம 2029ல யாரு வந்து இங்க இருப்பா, யாருக்கு மாஸ் அதிகம்ன்றத அவங்க கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை இது பண்ணிதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நேத்தா ப்ரோ ராகுல் காந்தி சார் வந்து அப்பவே காங்கிரஸ் விஜய் சாரை வச்சு தமிழ்நாடுல வந்து வேற லெவல்ல பண்ணணும்ன்றது 2011ல இருந்து ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால வந்து டிஎம்கே அலைன்ஸ் வந்து வெளியே வர ஒரு சூழல் இருக்கு. ஏடிஎம்கே வந்து இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏடிஎம்கேவோட நீங்க வந்து அலைன்ஸ் வச்சா யாரு முதலமைச்சர் வேட்பாளர்? 2.5 வருஷம் டிவிக்கு, 2.5 வருஷம் இது ஏடிஎம்கே, அப்படிதான் வரணும். ஏன்னா முதல் 2.5 வருஷம் வந்து நம்ம விஜய் சாருக்கே கொடுக்கலாம் சிஎம்மா. எதுக்காகன்னா நீங்க சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய முதலமைச்சரோட அந்த பெர்சன்டேஜ் இருக்குதா இல்ல விஜய் சாருக்கு இருக்கான்னு கேட்டா விஜய் சாருக்கு தான் வந்து இருக்குது நிறைய பெர்சன்டேஜ். ஏன்னா அவர் தான் பிராண்டு. இபிஎஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கட்சி அந்த ஒரு சப்போர்ட். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2.5 வருஷம் இவங்க 2.5 வருஷம் ஒரு கூட்டாட்சி தான் வரும். 6 தடவை தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி ஏடிஎம்கே. நீங்க என்னடா விஜய் சாருக்கு மாசம் சரியா கூட்டத்தை வச்சு சரியா இன்னும் ஓட்டு அரசியல் அந்த ஓட் கவுண்ட் இருக்குல்ல ஒண்ணு, அதில் எத்தனை பெர்சன்டேஜ் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு வார்டுல ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு வட்டத்துல ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு மாவட்டத்துல ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அல்லது இந்த எலெக்ஷன்ல நிறுத்தி இப்ப வந்து சீமான் சொல்லலாம் எனக்கு 8% ஓட்டு இருக்குன்னு. அது குறைஞ்சிருச்சு, அது வேற விஷயம் இருக்குன்னா சொல்லலாம். ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இருந்துச்சு, இப்ப அங்கீகாரம் இல்லாம இருக்குது, அதுல விஷயம். அது மாதிரி நீங்க ப்ரூவ் பண்ண பின்னாடி தானே நீங்க அதை பத்தி பேசணும். 25% ஓட்டு விஜய் சாருக்கு இருக்கு. அது வந்து மீடியா சொல்றது. மீடியா இல்ல, சர்வே பல சர்வே எடுக்கிறாங்க. கேரளால ஜனம் டிவி ஒரு சர்வே எடுக்கிறாங்க. எல்லாருமே நீங்க எல்லா சர்வேவும் எடுத்து பாத்தீங்கன்னா 20-25% கிட்ட இருக்கு வித்தவுட் எந்த அலைன்ஸும் ஃபார்ம் பண்ணாத போதே. அதை ஒரு ஓப்பனா சொல்றாரு. அப்ப அவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு தானே எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கு. இப்ப விஜய் வந்து எங்கேயாவது போயிடுவாரா வந்துருவாரான்னு அதனாலதான் பிடிக்கிறாங்க. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஒரு பப்ளிக்ல சும்மா போய் கேளுங்களேன், எவ்வளவு பேரு ஏன்பா நாங்க இத்தனை வருஷமா போட்டோம்பா நாங்க ஓட்டு, நாங்க விஜய்க்கு தாங்க போடுவாங்க, அவ்வளவு பேர் டெடிகேட்டடா இருக்கிறாங்க ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு. யங்ஸ்டர்ஸ் புதிய தலைமுறை எடுக்கிறாங்க. சரி நீங்க அதை விட்டுருங்க, புதிய தலைமுறை எடுக்கிறாங்க. அதுல முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்புறம் இளம் தலைமுறையர்கள் மொத்தம் இவங்களுடைய அந்த வாக்கு யாருக்கு அதிகம்னா டிஎம்கே ஏடிஎம்கே விட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு, இல்லன்னே நம்ம சொல்ல முடியாது. ஓகே, கரூர் மாநாட்டுக்கு முன்னால விஜய்க்கு எத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சு, அது பின்னாடி எத்தனை பர்சன்டேஜ்? கரூர் மாநாடுக்கு முன்னாடி ஒரு 20% இருந்தது.
கரூர் மாநாடுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கிட்ட இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏறி இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஒருத்தன் கேவலமா ஒருத்தன் குற்றமே பண்ணிருக்கட்டும், ஆனா அவனை இவ்வளவு கேவலமா பண்றது. அதனால வந்து மக்கள் துணை வந்து விஜய் சாருக்கு வந்து என்னைக்குமே இருக்கு. நீங்க பாருங்க, 2000 யங்கஸ்ட் பீரியட்ல கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல சிஎம் ஆனவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சார் தான். இந்தியாலே ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை விஜய் சார் தான் கிரியேட் பண்ணுவாரு. ஆனா பிஜேபி அலைன்ஸ் கிட்ட போக மாட்டாரு. ஏடிஎம்கே டிவிகே அலைன்ஸ் சொன்னா பாசிபிள் இருக்கு.